ஹாய் ஆல், நான் உங்கள் பரத் அன்ஃபோல் எவ்ரிதிங்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகுமான்னு தெரியலங்க. பட் 4 வீலர்ஸ் 6 வீலர்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பண்ண போகிற வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னா, NHAI எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைவேஸ் கிராஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா NHAI அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் தான் வருது, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோலை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் என்ற டெக்னாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாஸ்டேக் டெக்னாலஜினா என்ன, இது எப்படி வாங்கணும், இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்டேக் எப்படி யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா RFIDன்ற டெக்னாலஜி மூலமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. RFID அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷனுங்க. இது ஃபாரின்ல எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்குன்றத பார்ப்போம். ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த RFID யூஸ் பண்ணிட்டு ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரோ ஒரு ட்ரக்கோ கிராஸ் ஆகும் போது ஒரு டோல்லையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த RFIDயோட ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க டோல் மேலே. ஸோ அந்த டோல் மேலே வச்சிருக்க ஸ்கேனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வச்சிருக்க ஒரு சிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக 2 to 3 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் டோலை கிராஸ் பண்ணிடலாங்க. ஸோ டோலை கிராஸ் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேயோ அந்த சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்லேயோ இல்லை வேலையிலோ லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 2 to 3 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகுங்க. ஸோ டிடெக்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜும் உங்களோட லிங்க் பண்ணியிருக்க மொபைலுக்கு இன்ஸ்டண்ட்டாக வருங்க. ஃபாஸ்டேக்ங்க இதை 2014 வந்து பார்த்தீங்கன்னா NHAI இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன், இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினா ஃபைன் சொன்னால் தான் வந்து நம்ம கேட்போம். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியாக வந்து பார்த்தீங்கன்னா என் டேட் வச்சுருந்தாங்க. அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா நம்ம 15ஆம் தேதியோட இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது, வாங்குறதுக்கான என் டேட் க்ளோஸ் ஆகுது டிசம்பர் 15ங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டேக் வாங்காமல் இல்லை ஒரு டோலை கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் த அமௌண்ட் கொடுத்து தாங்க கிராஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோலை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது 50 ரூபா ஆகுது அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 100 ரூபாயா ஆகும். ஸோ அந்த 100 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த டோலை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம 15ஆம் தேதிக்குள்ளே இதை ஃபாஸ்டேக்காக கம்பல்சரி எல்லாமே வாங்கியிருக்கணுங்க. இது எங்கே வாங்கலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஒரு இடத்துல வாங்கலாங்க, பேங்க்குங்க. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் எங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ இதுக்கு மொத்தம் 22 அத்தாரிட்டியான பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ், SDFC, ICI இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் அவங்க அத்தாரிட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பேங்க்கில் போயிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டேக் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா 1-2 ஃபோட்டோஸ் கொண்டு போகணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட RC புக்கோட ஜெராக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொண்டு போயிடுங்க. நான் சொன்ன 22 பேங்க்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுறது இல்லை. ஒரு சில பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 400 சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு சில பேங்க் மேக்ஸிமம் 600 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில பேங்க் 500 சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஸ்பிட் அப்ஸ் பார்ப்போம். ஃபாஸ்டேக் உங்களுக்கு வருது இல்லைங்களா, அந்த ஐடிக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees ஆகும். செக்யூரிட்டி ரீஃபண்டபிள் டெபாசிட் 250. ஸோ இந்த 250 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கார்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரீஃபண்ட் ஆகிடுங்க. பேலன்ஸ் இருக்க 150 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டுக்கு உங்களுக்கு மினிமம் ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை 150 யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் கொடுக்கறதால ஒரு மினிமம் KYC வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவே நான் ஃபுல் KYC வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபாஸ்டேக்கு நீங்கள் அப் டு 1 lakh வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டேக் டு ஃபாஸ்டேக் இந்த அமௌண்ட்டை நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணலாம். இப்போ ஒரே ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வெஹிக்கல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டேக் ஐடியிலேருந்து இன்னொரு ஃபாஸ்டேக் ஐடிக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். யூசிங் செவரல் வந்து பார்த்தீங்கன்னா UPI மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. இன்னொரு ஈஸியான வே என்ன அப்படின்னா பேடிஎம்ங்க. பேடிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப 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 ஈஸியான வே. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பேடிஎம்ல எப்படி இது வாங்கலாம் அப்படின்னா ஃபாஸ்டாக ஹோம் ஸ்க்ரீன் போயிடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு மோர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. மோர் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிட்டி சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த சிட்டி சர்வீசஸில் வந்து பார்த்தீங்க கீழே அப்படின்னா பை ஃபாஸ்டேக்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட RC புக் நம்பர் கேட்கும், அதாவது வண்டியோட நம்பர் கேட்கும்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்க. நீங்கள் இது ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தீங்க கேலரியில் இருக்கு அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்ஸ்டன்ட்டாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை அப்படி இன்ஸ்டன்ட்டாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ண சொல்லும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுக்கான ஸ்பிட் அப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பேங்கோட ஸ்பிட் அப் 500 சேம் ஸ்பிட் அப் தாங்க. 100 rupees ஃபாஸ்டாக்கான ஐடி, ஃபாஸ்டாக்கான காஸ்ட், 250 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீஃபண்டபிள் டெபாசிட், 150 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டாக்லேயே ரீசார்ஜ் ஆகி வரும். பேடிஎம்ல பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா 2 ட்ராபேக் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம்ல நீங்கள் யூஸராக இருந்தீங்கன்னா மினிமம் கேஒய்சி பண்ணிருக்கணுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் 3 வெஹிக்கிள்ஸ் தான் வாங்க முடியும், கார், ஜீப் அண்ட் வேன். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக், லாரிக்கு எதுலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் கொண்டு வருவோம். இல்லை எனக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆன் தி வேலே இது இருக்கலாங்க. இப்போ ஒரு டோல் உங்களுக்கு நியர்பைல இருக்குது அப்படின்னா டோல் பக்கத்தில் பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது பிஓஎஸ்ன்ற ஒரு ஸ்டால் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட வண்டியோட ஆர்சி புக், மினிமம் கேஒய்சி தட் இஸ் மீன்ஸ் ஆதார் கார்டு, அதை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாலும் அங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாஸ்டாகை நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன விஷயம் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணி 14 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட அட்ரஸ்க்கு டேரெக்டாக கொரியர் பண்ணுறோங்க. அந்த 14 டேஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த 3த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனான விஷயம். நீங்கள் அப்ளை பண்ண ஃபாஸ்டாக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களோட வெஹிக்கிளில் எப்படி பிளேஸ் பண்ணுறதை பார்ப்போம். உங்களோட ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லைங்களா, அதோட உள் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக அந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபாஸ்டாகோட அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ங்க. டோலில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க டிராஃபிக் இருக்கும். ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2 to 3 seconds வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் அந்த டோலை கிராஸ் ஆயிடுங்க. ஸோ தட் இதில் நிறைய டிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோல்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கேரி எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டோலுக்கு போறீங்க, கேஷ் கொடுக்கணும், அவனுக்கு அந்த சில்லறை எடுக்கணும், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 seconds ஒரு 3-4 minutes வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். இது இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஒரு டோலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த டோலை 24 hours ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கவாக கால்குலேட் பண்ணி 2way ஆன அமௌண்ட்டை மட்டும் தாங்க டேரெக்டாக டெபிட் பண்ணும். மேஜர் அட்வான்டேஜஸ் இதில் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் டிராவல்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்கௌண்டபிளாக இருக்குங்க. எவ்ரி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோலில் செலவு இருக்கிற எல்லா காசுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கும். ஃபாஸ்டாகோட அட்வான்டேஜஸாக பார்த்துட்டோங்க. பட் இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. என்ன மேஜராக அப்படின்னா பப்ளிக்கு கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் கொடுக்கலங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கு. பட் இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க பீப்புள்ஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு. அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸ்க்கு போய் சேரும்ன்றது தெரியலங்க. மூணாவது என்ன அப்படின்னா யூடியூப் இந்த நியர்பைல இருக்க வந்து பார்த்தீங்கன்னா டோலில் இருக்க நியர்பை லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டோல்லாம் ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் வந்ததுக்கப்புறம் ஆஃபர்ஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை சேம் அமௌண்ட் எல்லாரும் மாதிரியும் பேமெண்ட் பண்ணுமான்றது தெரியல. இதில் மேஜர் ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா எதாக இருந்தாலும் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபாஸ்டாக நடக்குதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோல் ஃபீல்டு தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பட் அந்த டோல் ஃபீல்டு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. எஸ்ங்க அமாரா தேஷ்மே அப்படின்ற மாதிரி ஹிந்திலையும் இங்கிலீஷ்ல தாங்க மேஜராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபாஸ்டாக் பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சதோ அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் இதில் நான் சொன்னதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்டாக் பற்றி ஒன்றும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இதை ஃபாஸ்டாக்னா என்னன்றதை தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் இந்த சேனல் அன்ஃபோல்ட் எவ்ரிதிங்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.